ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு வெளியில் ஒரு அழகான மரம் இருந்தது. அதில் ஒரு கிளையோடு கூட அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய குழந்தைகளோடு கூட கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தது. அப்போது ஒரு நாள் பார்த்திங்கன்னா பயங்கரமான பஞ்சம். அங்கே காற்று மழை, வெளியில் எங்கேயுமே போய் குழந்தைங்களுக்கு உணவு கொண்டுட்டு வர முடியாத நேரம் ஆயிடுச்சு, சூழ்நிலை ஆயிடுச்சு. உடனே இந்த குழந்தைங்கள்லாம் குட்டியாக இருக்குதே, இந்த குழந்தைங்கள பார்க்குறதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த தாய் பறவை என்ன பண்ணிச்சு, ஓடி போய் காட்டுக்குள்ளே பக்கத்துலேயே என்ன பண்ணலாம், ஏதாவது பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குதான்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த பறவை குழந்தைங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்கு, குட்டிங்களா, நீங்கள் யாரும் கத்தக்கூடாது, அப்படியே கூண்டுக்குள்ளே இருங்க, உங்களால் நடக்க முடியாது, ஏன்னா குட்டி பறவைங்க இல்லையா, சின்ன ரெக்கை தான் வந்திருக்கு, அதனால் பறக்க முடியாது. அதனால் அம்மா பறவை சொல்லுறாங்க, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல உணவு கொண்டு வரேன் அப்படின்னு அம்மா பறவை சொல்லிட்டாங்க. உடனே இந்த பசங்களுக்கு ஒரே சந்தோஷம். சரிம்மா, நாங்கள் இங்கேயே இருக்கோம் கூண்டுக்குள்ளேயேன்னு அந்த குழந்தைங்க, குட்டி குழந்தைங்கள்லாம் பறவைங்க அந்த கூண்டுக்குள்ளே இருக்காங்க. இந்த சிட்டுக்குருவி வேகமாக ஓடி போய் ஒரு நல்ல உணவை தன்னுடைய மூக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வருது. அந்த உணவை கொண்டு வந்து இந்த பசங்களுக்கு பறந்து வந்து கூண்டில் உட்காந்துன்னு அந்த பிள்ளைங்க ஒரே பசிக்கு ஒரே கத்துது, அம்மா எனக்கு கூட, எனக்கு கூட, எனக்கு கூடன்னு ஆணு வாயை திறக்குது. இருங்க குழந்தைங்களா, கத்தாதீங்க, எல்லாருக்கும் நான் உணவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த தாய் பறவை அந்த குழந்தைங்கள பார்த்து பிரமிச்சு நிற்கிது. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைங்கள எவ்வளோ அருமையாக பராமரிக்குது பார்த்திங்களா. அந்த பராமரிப்பை பார்க்கும்போது நம்முடைய உலக தாய் தகப்பனை விட ஏசப்பா நம்மளை எவ்வளோ பத்திரமா பராமரிக்கிறார். நமக்கு பசிக்கும்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துக்குள்ளாவே நமக்கு உணவு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஏசப்பா. அப்படிதான் பிள்ளைகளே, இந்த சிட்டுக்குருவிங்க தாயின் வார்த்தை கீழ்ப்படிந்தது. இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு, பைபிள் வசனத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? இந்த சிட்டுக்குருவி தன்னுடைய குழந்தைகளுக்காக உணவை ஓடிப்போய் கொண்டு வந்தது. அதே போல தான் நம்மளை பாதுகாக்கிற தேவன் நமக்கு ஒரு நாளும் போஷித்து உணவு கொடுத்து நம்மளை வேடனுடைய கண்ணுக்கு பாதுகாத்து, இந்த குழந்தைங்களை இந்த குருவி எப்படி பாதுகாக்குதோ அதே போல் வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மளை பாதுகாத்து பத்திரமாக நடத்துகிற பரம பிதா ஏசுராஜன். அப்போ நம்ம அவருக்கு எப்படி பயந்து நடக்கணும், ஏசப்பாவுடைய சொல்லுக்கு எப்படி கீழ்ப்படியணும் பார்த்திங்களா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு எல்லாம் தருவாங்க. நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் தருவாங்க. சும்மாவே தரமாட்டாங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், டீச்சருக்கு கீழ்ப்படியணும், பாடத்தை படிக்கணும், நம்ம தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது, நல்லதை சிந்திக்கணும், நல்லதை பார்க்கணும். இப்படி நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய எல்லா நடக்கைகளையும் ஏசப்பா பார்த்து, ஓ, என் பிள்ளை நல்ல ஒழுக்கமான பிள்ளையாக நடக்கிறா, கீழ்ப்படுகிறா என் வசனத்துக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கேட்குற சாக்லேட் தருவாங்க, பென்சில் தருவாங்க, புக்ஸ் தருவாங்க, ட்ரெஸ் தருவாங்க, எல்லாம் தருவாங்க. அதுதான் நம்ம அன்புள்ள அப்பா ஏசப்பா. ஒரு சின்ன ஆண்டவர் படைத்த இந்த குருவிக்கே இவ்வளோ அந்த கொட்டிங்கள் மேலே அன்பு இருக்கும்போது இந்த குருவிகளையும் படைத்து விசேஷமான மனுஷனாகி நம்மளையும் படைத்த ஏசப்பா நம்ம மேலே எவ்வளோ பாசம், அன்பு, நேசம் வைத்திருப்பார். யோசித்து பாருங்க இல்லைங்களா. அதனால் நம்ம எல்லாரும் இந்த கதையில் உள்ள குருவிகளைப் போல கீழ்ப்படியணும். அம்மா பறவைக்கு கீழ்ப்படிந்த இந்த பறவைகள் தாய் பறவை குழந்தைங்கள பத்திரமாய் பாதுகாத்து நல்ல ஏற்ற வெளியில் பசிக்குமே என் குழந்தைகளுக்கென்று உணவை தேடி கொண்டு வந்தது போல நம் தேவன் ஒருவருத்தருக்கும் நாளும் ஆகாரத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, வார்த்தை என்னும் வசனத்தினால் நம்மளை போஷிக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தெய்வ பிள்ளைகளும் இந்த கதையை கேட்டு இந்த கதையில் பிடித்தவைகள் எல்லாம் நீங்கள் மனசில் வைத்து கமெண்ட் பண்ணலாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாங்க. இந்த லீவு நாளில் பக்கத்தில் இருக்கிற நல்ல சிபிஎஸ் நடக்கிற ஆவிக்குரிய சபைக்கு போங்க, ஆவிக்குரிய மன்னாவான வசனத்தை படிங்க.
பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க சரியா. தேவையில்லாத எந்த இடத்துக்கும் போகாதீங்க. எந்த இடத்துல போனால் நமக்கு அந்த இடம் சரியில்லைன்னு தெரியுதோ அந்த இடத்த நம்ம என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணிக்கணும், போகக்கூடாது சரியா. இந்த அழகான காட்டுக்குள்ளே இந்த குருவிங்க தன்னுடைய தாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள்.